Dear students, let us solve some problems on the ratio and root test and ratio test. Okay, so we'll begin with the example 3.35. So example 3.35. அதாவது என்னன்னா இதில் நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த சீக்வன்ஸில் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ரேஷியோ டெஸ்ட்டுக்கும் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ரூட் டெஸ்ட்டுக்கும் உள்ள விஷயங்களை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் மீ write this sequence. So first this is 1/2 plus 1/3 plus 1/2 square 1/2 square plus 1/3 square. அடுத்தது என்னது அப்படின்னா 1/2 cube plus 1/3 cube. அடுத்தது plus 1/2 to the power 4 plus 1/3 to the power 4. So 3 to the power 4. 3 to the power 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் என்ன வரும் அப்படின்னா this is 1 divided by 2 to the power 5 plus 1 divided by 3 to the power 5. Okay, so plus dot 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 இப்படி போய்கிட்டே இருக்கு. So now it is our aim to find அதாவது for this sequence, for this series we want to calculate this guy. யாரெல்லாம் அப்படின்னா find அதாவது we wish to compute ஒன்னொன்னா சொல்லட்டுமா என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல this is limit supremum of என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா number 1 I'll need that is limit supremum of this is nth root of an. இது முதல் இது கால்குலேட் பண்ணணும். நான் மாடுலஸ் ஆஃப் an போட வேண்டாம், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்பர் 2 we are going to calculate what is limit infimum of nth root of an. Okay, as n tending to infinity. இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ண போறேன் n tending to infinity. அண்ட் மூணாவது கேஸ் வந்து என்னது அப்படின்னா what is limit supremum of an plus 1 divided by an. இது என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன் n tending to infinity. அண்ட் நாலாவது we are going to calculate what is limit infimum of tending to infinity an plus 1 divided by an. இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய ஐடியா. ஓகே, ஸோ ஆஃப்டர் இந்த எக்ஸாம்பிள் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் வில் கம் டு ஒரு கன்க்ளூஷன். தட் இஸ் இது எல்லாத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். தட் இஸ் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் nth root of root an, லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் nth root of root an, லிமிட் சுப்ரீமம் ஆஃப் an plus 1 divided by an. இது எல்லாத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத we are going to come to a conclusion. Then we will go to proof for a new theorem. ஒரு இன்னொரு தியரத்தை நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே ஃபைன். shall we start? சரி, இப்போ முதல்ல இந்த தியரத்தை அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ப்ராப்ளத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சி அண்ட் ஐ ஹாவ் கண்ட்ரோல் வி. இங்கே பாருங்க, இதுதான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ we are going to go for a solution and make it V. Solution. சரி, முதல்ல we'll calculate these two guys. ஓகே, என்னது அப்படின்னா லிமிட் சுப்ரீமம் ஆஃப் இதுஸும் அதுக்கப்புறம் லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் நோட் தட் இதுதான் எனக்கு a1, இது எனக்கு யாரு a1, இது a2, கூட ரெண்டு டேர்ம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் a3 அண்ட் a4, a5, a6, a7, a8 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தது இது a9, இது a10. ஓகே, டாட் 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 இப்படி போகுது. ஓகே, ஸோ we are having this is a9 we are having. இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா we want this guy.
okay. So nth root of that is a1 an இது calculate பண்ணும். அப்ப இது வந்து என்னது 1th root of a1. இது யாரு 2th root of that is root of a2. இது cubic root of a3 and this is 4th root of a4 and 5th root of a5. இப்படி calculate பண்ண போறேன். 6th root of a6 dot dot dot. Okay, these are all the things we need to calculate. Okay, so 7th root of a7 இது எல்லாம் எப்படி சார் calculate பண்றது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துல ஈஸி தான், calculate பண்றது ரொம்ப ஈஸி தான். சரி, அப்படின்னா இங்க வந்து முதல் ஸ்டெப் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கேஸ்ல root of that is 1 by 2 க்கு root 1 root. அப்போ we will have this is 1 divided by root 2. 1 divided by root 2. Is it okay? சரி, இது வந்து என்னது சரி, இது 1 by 2 தான். 1 by root 2 எப்படி இருக்கும்? பவர் 1 தானே. 1th root square root na தான் root 2. So here we will have this is equal to 1 by 2. Doesn't matter. This is equal to 1 by 2. And இந்த கேஸ்ல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by root 3. 1 divided by root 3. ஓகே, இது என்ன பவர் 1 by 3 இப்படி எழுதிக்கிறோம். அப்புறமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். This is equal to 1 divided by 3 to the power 1 by 2. 3 to the power 1 by 2. இந்த கேஸ்ல வந்து என்ன கிடைக்கும் 1 divided by 2 to the power 3 sorry 2 to the power square 2 square by 3. கரெக்ட்டா? இந்த இடத்துல 3 இந்த 3 கீழ வந்துருச்சு. இந்த டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by இது 3 square by 4. 3 square by 4. Okay, and what is the next thing? இது என்னது 5th root of அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by 2 to the power என்னது 3 by 5. இதுல 1 divided by 3 to the power 6th root of 3 by 6 கிடைக்கும். கரெக்ட்டா? 3 by 6. அடுத்த டைம் என்ன கிடைக்கும் 1 divided by power 4. ஓகே, அப்ப 2 to the power 4 divided by என்ன கிடைக்கும் அடுத்த டைம் மாத்தி எழுதுறேன். கரெக்ட் தானே? 6 இது 7. அப்போ 2 to the power 4 by 7. 2 to the power 4 by 7. ஓகே, அடுத்தது என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 8 க்கு. அப்போ this is 1 divided by 3 to the power 4 by 8. ஓகே, அப்புறம் இந்த டேர்முக்கு என்ன கிடைக்கும் இந்த டேர்முக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by 2 to the power 5 by 9. அடுத்தது இதுக்கு 1 divided by 3 to the power 5 by 10. இப்படியே போய்கிட்டே இருக்கும். And note that இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது இருந்தது இந்த நம்பருங்க. இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we will have this is 1 divided by root 3. 1 divided by root 3. இது என்ன வருது பாருங்க. this is equal to இங்க ஒரு 1 இது ஒரு 2. அப்போ இதுவும் 1 divided by root 3. ஓகே, இந்த நாலாவது டேர்ம் இது என்ன கிடைக்கும்? சரி, ஆறாவது டேர்ம் ஈவன் டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும்? இது வந்து 1 divided by root 3. இது என்னது அப்படின்னா இதுவும் 1 divided by root 3. ஓகே, so this is 1 divided by root 3. இப்படி கிடைக்கும். அப்போ என்னன்னா ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் 1 by root 3 1 by root 3 1 by root 3 ன்னு இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லிடலாம் என்னது அப்படின்னா 1 divided by 2 to the power 6 by 11. ஓகே, அடுத்த டேர்ம் 1 divided by 3 to the power என்னது 6 by 12. ரெடி போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கிடைச்சிடும் எனக்கு will have 1 divided by root 3. இப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் 1 by root 3 1 by root 3 1 by root 3 கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, வாட் அபவுட் திஸ் கை? இவன் யாரு அப்படின்னா பாருங்களேன், இந்த இடம் பாருங்க, திஸ் இஸ் பவர் 1. இங்க வந்து 2 by 3, அப்புறம் 3 by 5, 4 by 7. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this in term in general இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா. that is 2 by 3. அடுத்தது யாரு 2 by 3 அப்புறம் 3 by 5. this is 3 by 5 3 by 5. அடுத்தது இந்த டேர்ம் 4 by 7 4 by 7. அடுத்தது 5 by 9 5 by 9. இப்படி வந்துகிட்டே இருக்கா. இதை ஃபுல்லா எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னா மேல இருக்கிறது n இன்டிஜர். ஓகே, so we have this is n divided by
இது வந்து என்னது அப்படின்னா 2n minus 1. n க்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ 1 divided by 2 minus 1. 1. அப்போ 1 by 1 இந்த டேர்ம் வந்துடும். இந்த டேர்ம். ஸோ திஸ் இஸ் n equal to 1 இல்லை. n க்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2 divided by 4 minus 1 3. ஸோ இந்த டேர்ம் வந்துடும். இந்த டேர்ம் வந்துடும். ஓகே. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஈவன் டேர்ம்ஸ்ல ஃபுல்லா we are having 1 by root 3, 1 by root 3, 1 by root 3 constant sequence we are having. So this I may write it in this way, that is 2n nth root of a to n which is equal to equal to 1 by root 3 for all n belongs to natural number n. கரெக்டா? எல்லா ஈவன் டேர்ம்ஸ்ல ஃபுல்லா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 by root 3, 1 by root 3, 1 by root 3 கிடைச்சிட்டே போகுது. ஓகே. அப்போ ஆட் டேர்ம்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட் டேர்ம்ஸ் யாரு 2n minus 1 root of a 2n minus 1. இது எப்படி இருக்கு அப்படின்னா 1 divided by 2 to the power n divided by 2n minus 1 அப்படின்னு இருக்கு. ஓகே. for all n belongs to natural number n. Okay. அப்போ even terms it is a constant sequence. Odd terms we are having 1 divided by 2 to the power n divided by 2n minus 1 அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு பாசிபிளி இந்த ரெண்டு தான் கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுவும் this fellow converges to 1 by root 3. அப்போ இதுவும் ஒரு சப்சீக்வென்ஷியல் லிமிட். இது எங்க போகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? So when n tending to infinity, we need to calculate what is this. Okay. So limit n tending to infinity, we need to have 2 to the power n divided by 2n minus 1. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத செக் பண்ண போறேன். So sometimes you may have இந்த இடத்துல நீங்க log எடுத்து இதெல்லாம் பண்ணலாம். ஓகே. log எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த பிரச்சனை வந்து என்னன்னா நான் இன்னும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதில் யூஸ் பண்ணாம வில் ட்ரை டு சால்வ் திஸ் ஃபெல்லோ. ஓகே. அப்போ இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் மேக் இட் பி திஸ் இஸ் திஸ் இந்த ஒரு டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ n divided by 2n minus 1. இது யாரு 2 பவர். ஸோ திஸ் ஐ வில் ரைட் இட் இன் திஸ் வே. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to the power 1 by 2 into 2n divided by 2n minus 1 எடுத்துக்கிறேன். Let us have this equation. Okay. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா put m equal to 2n minus 1. அப்போ 2n equal to யாரு 2n which is equal to m plus 1 கிடைக்கும். அப்போ this is equal to 2 to the power 1 by 2 the whole power மேல 2n க்கு பதிலா m plus 1 divided by இதுக்கு பதிலா m போட்டுக்கலாம். m. So this is equal to 2 to the power 1 by 2 into 1 plus 1 by m. இப்படி கிடைக்கும். கரெக்டா? So this is equal to 2 to the power of plus 1 divided by 2m இருக்கும். Okay. So this is equal to 2 power 1 by 2 into 2 to the power 1 by m the whole power 1 by 2 வச்சுக்கிட்டுமா 1 by 2 வச்சுக்கிறேன். ஓகே. 1 by 2 is correct. Okay. So we are having this equation and we know that 2 to the power 1 by m converges to 1 as m tending to infinity. இங்க வந்து என்னது n tending to infinity போட்டோம்னா automatically m also tends to infinity. அப்போ this fellow converges to 1. This is a constant. So this fellow converges to root 2. Okay. root 2 is 2 to the power 1 by 2. Is it okay? So is it okay? அப்போ we are having 2 to the power n divided by 2n minus 1. This fellow converges to 2 to the power 1 by 2. அப்போ reciprocal பார்த்தலாமா? அப்போ 1 divided by 2 to the power n divided by 2n minus 1. This fellow converges to 1 by 2 to the power 1 by 2. இது யாரு 1 divided by root 2. அப்போ odd terms எல்லாம் even terms எல்லாம் 1 by root 3 க்கு கன்வர்ஜ் ஆகுது.
Odd terms எல்லாம் converges to this fellow converges to 1 by root 2. 1 by root 2 converge ஆகுது. Okay. So these are odd terms converge ஆகுது. எதுக்கு 1 by root 2 க்கு even terms எல்லாம் 1 by root 3 converge. So these are all the only two possible, at least இதுக்கு அப்புறம் நீங்க எந்த subsequence எடுத்தாலும் இதுல பாதி அப்படிதான் இருக்க முடியும் convergent subsequence எடுத்தீங்கன்னா. Hence அப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் what we are having அப்படின்னா that is thus the subsequential limits, okay, capital E, this is equal to எனக்கு என்னது ரெண்டு இது 1 by root 2 ஒன்று இருக்கு, அதே நேரத்தில் 1 by root 3 ஒன்று இருக்கு. So these are all the subsequential limits of set of all subsequential limits of யாருக்கு nth root of a. இதனுடைய subsequential limit இதுதான். அப்ப இதுல எது பெருசு பாருங்க, 2 is smaller than 3. அப்போ root 2 is smaller than root 3. அப்போ 1 by root 2 which is greater than 1 by root 3. கரெக்டா? அப்ப இதுதான் இந்த செட்டில் இருக்கக்கூடிய பெருசு. அப்போ limit supremum of this fellow nth root of an which is equal to இதுல பெரிய நம்பர், ஓகேயா, that is supremum of capital E which is equal to 1 by root 2 as n tending to infinity. புரியுதா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா limit infimum of n tending to infinity nth root of an which is equal to infimum of capital E. This is equal to 1 by root 3. So this is the theorem we are having. Okay. அப்ப limit supremum என்ன, limit infimum என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப similarly நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா we are going to have ratio test குள்ள விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். Okay. So I'll take this to copy, Control C, and now again we are going to calculate this one, Control V. Okay. சரி, இப்போ we are going to calculate for ratio test. Okay. Next part வழக்கம் போல எழுதிக்கிறேன். இது யாரு A1, இது A2, A3, A4, A5, இது A6, A7, A8, okay, A9, A10, okay, இப்படி போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா we are want to calculate this fellow. Okay. So an plus 1 divided by an அப்படிங்கிற சீக்வன்ஸ் யாருன்னு கால்குலேட் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா முதல்ல a2 divided by a1, இதுல a3 divided by a2, அப்புறம் a4 divided by a3, அப்புறம் a5 divided by a4, அடுத்தது a6 divided by a5, அப்புறம் a7 divided by a6, அப்புறம் a8 divided by a7, a9 divided by a8, okay, அப்புறம் a10 divided by a9, இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் முதல்ல 2-3 டேர்ம் மட்டும் கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் வந்து ரொம்ப ஈஸி. a2 divided by a3 அப்படின்னா என்னது, இது என்னது அப்படின்னா we are having 1 by 3 divided by 1 by 2. அப்போ இது என்னது 1 by 3 divided by 1 by 2. Okay. So இது யாரு அப்படின்னா this implies that this is equal to இந்த 2 மேல பெரும் 3 கீழே வருமா, அப்போ we'll have this is 2 by 3. This is equal to 2 by 3. சரி, இது யாரு a3 divided by, அப்போ இது I may write it in this way, that is இது எப்படி எழுதலாம் a3 divided by a2, அப்போ 1 divided by 2 square divided by 1 divided by 3. அப்போ this I may write this is this என்னது அப்படின்னா 3 மேல பெருமா, அப்போ 3 divided by 2 square 3 divided by 2 square. Okay. So இது அடுத்த டேர்ம். இது என்னது அப்படின்னா a4, அப்போ 3 square, அப்போ 1 by 3 square divided by 1 by 2 square. So that implies that 1 by 3 square மேல 1 by 2 square மேல பெரும். அப்போ we may have 2 square divided by 3 square. So 2 square divided by 3 square. Okay.
So this I may write it in this way. இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா this is equal to 2 by 3 the whole square. 2 by 3 the whole square. அடுத்த டேர்ம் பாருங்க. அடுத்த டேர்ம் என்னது அப்படின்னா a5 divided by a4. a5ங்கிறது என்னது 1 by this is 1 divided by 2 cube divided by 1 divided by 3 square. அப்ப இது என்னது அப்படின்னா we will have 3 square divided by 2 cube. 2 cube. ஓகே. அப்போ அடுத்த டேர்ம் என்னது அப்படின்னா இந்த டேர்ம் நீங்களே சொல்லிடலாம் என்ன வரப்போகுது. 2 by 3 இது 2 by 3 ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா this is 2 by 3 the whole cube. செக் பண்ணி பார்த்தலாமா. அப்போ என்னது இது a6 1 by 3 cube divided by அதுக்கு முந்தின டேர்ம் என்னது 1 divided by 2 cube. So 2 cube மேலே வரும் 3 cube கீழே ஊற்றுறோம். So we will have this equation. ஓகே. இதுக்கு அடுத்த டேர்ம் இதை பாருங்க a7 அப்போ 1 divided by 2 to the power 4 divided by 1 divided by 3 to the power cube. அப்போ இது என்னது அப்படின்னா we will have this is 3 cube divided by 2 to the power 4. சரி இது அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 2 divided by 3 the whole power 4 இப்படி போயிட்டே இருக்கும். இது என்ன சார் இது என்னன்னா இங்க பாருங்க இங்க ஒரு ஸ்கொயரை போட்டுட்டு இங்க ஒரு 1 by 3 போட்டுக்கலாமா. அதே மாதிரி இங்க ஒரு 3யை கூட்டிட்டு கியூபை கூட்டிட்டு ஒரு 1 by 3 போட்டுக்கலாமா. இந்த இடத்துல 4யை கூட்டிட்டு இங்க ஒரு 1 by 3 போட்டுக்கிட்டேன் இப்படி போட்டுக்கலாம். அப்போ the first term will be 2 by 3. The second term will be 1 by 3 into 3 by 2 the whole square. அப்புறம் இந்த டேர்ம் வந்து என்னது 1 by 3 into 3 by 2 the whole cube. அடுத்தது we'll have 2 by 3 the whole cube. அடுத்தது 1 by 3 into 3 by 2 the whole power 4. Okay. அடுத்தது this is 2 by 3 the whole power 4. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த டேர்ம் வந்து 1 by 3 into 3 by 4 the whole power 5. அடுத்த டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி 2 by 3 the whole power 5. ஓகே இப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் நல்லா பாருங்க we are having two subsequences. இது பாருங்க இது எல்லாமே இப்படி இருக்கு கரெக்டா. ஸோ இன் ஈவன் டேர்ம்ஸ்ல ஃபுல்லா தட் இஸ் இப்படி எழுதிக்கிட்டோமா. தட் இஸ் we are having this sequence 2 by 3 the whole power n அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. எங்க இந்த இடத்துல திஸ் ஓகே ஈவன்னா வேணா இந்த இடத்துல வேணா இப்படி போட்டுக்கோங்க. ஈவன் டேர்ம்ஸ்ல ஃபுல்லா வில் ஹேவ் ஒரு டசன் மேட்டர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ 2 by 3 the whole power n. இந்த டேர்ம்லாம் பாருங்க இந்த டேர்ம்லாம் யாரு அப்படின்னா we will have this is 1 by 3 the whole into 3 by 2 the whole power n. So these are all the two subsequences alternately arranged in this way. Okay. So an plus 1 divided by anங்கிற சீக்வன்ஸ் வந்து இதுதான் அந்த சீக்வன்ஸ். அப்போ இதுல இந்த ரெண்டு சப்சீக்வன்ஸ் வந்து மெயினா இருக்கு. ஓகே. And we know that this fellow converges to 0. Yeah, since this fellow 2 by 3 which is less than 1. Okay. அப்போ if modulus of x is less than 1 இருந்தனா x to the power n converges to 0. அப்போ இந்த இடத்துல 2 by 3 power is less than 1ங்கிறதுனால we will have this fellow converges to 0. அதே நேரத்துல this fellow diverges to plus infinity. அப்போ என்ன அர்த்தம் since 3 by 2 which is greater than 1. So it is monotonically increasing sequence which is not bounded above, therefore this fellow diverges to infinity. அப்போ இந்த கேஸுக்கு that is capital E which is equal to உங்களுக்கு ரெண்டு இருக்கு. என்னது 0 இருக்கு infinity இருக்கு. What is E? E is equal to the set of all limit points of subsequential limits of set of all subsequential limits of யாரு this an plus 1 divided by a. இந்த சீக்வன்ஸ் உடைய subsequential limit. நல்ல பாருங்க மேல வந்து என்னது it is a subsequential limit of this sequence. இது வேற சீக்வன்ஸ், இது வேற e அது வேற e. ஓகே. அப்போ இந்த இடத்துல we will have the limit supremum of, therefore the limit supremum, this is limit supremum of என்னது this fellow an plus 1 divided by an which is equal to this is equal to supremum of e, supremum of capital E which is equal to infinity. இருக்கையில infinity தான் பெருசு. ஓகே. அண்ட் அதே மாதிரி limit infimum of
an plus 1 divided by an which is equal to infimum of capital E. இது ரெண்டுல யார் சிறுசு 0 infinity. இது ரெண்டுல சிறுசு யாரு 0. So this is equal to 0 as n tending to infinity. Okay. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா these four elements are completely different. இந்த 4 element இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, in particular நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா this is the theorem we are going to show. ஓகே, என்னது limit infimum of an plus 1 divided by an, this is going to be less than or equal to limit என்னது supremum of limit infimum of nth root of an which is going to be less than or equal to limit supremum of nth root of an சொல்ல போறேன், and this going to be less than or equal to limit supremum of என்னது an plus 1 divided by an. இதுதான் நான் சொல்ல போற விஷயம். Okay, so this is the theorem we are going to prove. இந்த கதையில என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் இது வந்து என்னது 0ன்னு கிடைச்சது, இந்த டேர்ம் வந்து 0ன்னு கிடைச்சது. ஓகேயா, இந்த டேர்ம் வந்து என்னது லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் இது வந்து என்னது 1/√3. ஸோ திஸ் இஸ் 1/√3. இது வந்து 1/√3. இது வந்து என்னது 1/√2. ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கு நம்ம ப்ராப்ளத்தில் அப்படி. ஸோ ஃபார் திஸ் சீரியஸ் ஓகே இந்த ரேஷியோ டெஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இது இன்ஃபினிட்டி ஆயிருது. ஓகே, இன்ஃபினிட்டி ஆயிருது. ஆனா ரேஷியோ டெஸ்ட் வந்து நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், என்னது அப்படின்னா லிமிட் supremum of this an plus 1 divided by an வந்து which is less than 1 ஆக இருந்ததுன்னா summation an வந்து converge அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஓகே, so this is called a ratio test. ஓகே, பட் இந்த கேஸ்ல இது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கு. ஓகே, அப்படின்னா நான் இமிடியேட்டா என்ன சொல்லிடுவேன், this series வந்து it is not convergent தானே சொல்லணும், அப்படி இல்லை. ஆனா பாருங்க ரூட் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா this fellow which is equal to limit supremum of nth root of an which is going to be equal to 1/√2 which is less than 1. Therefore this series வந்து என்னகும் summation an வந்து converge. Okay, with respect to the root testல எனக்கு convergence கிடைக்கி. ratio test என்னால அப்ளை பண்ண முடியாது because we are having infinity. So ratio test fails but root test give the answer. Okay, so இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் root test okay, root test is okay. Okay, and ratio test cannot be applicable, cannot apply. Okay, அப்ப என்ன அப்படின்னா root test is the best, root test தான் best test. Okay, ratio test சில நேரங்களில் கிடைக்காமலும் போயிடலாம், பட் root test வந்து it will give at least better than ratio test. ratio test விட இது பெட்டராக இருக்கும். அதுதான் இந்த தியரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஓகே, now let us go for another problem. அந்த ப்ராப்ளம் என்னன்னா இன்னொரு இது எழுதிக்கிட்டுமா, இன்னொரு சீரியஸ். that is the series is this is B, example B. okay, example B. இது என்னது அப்படின்னா it is given that 1/2 plus 1 plus 1/8 plus 1/4 plus 1/32 plus 1/16 plus 1/16 அப்புறம் என்னது இது வந்து 32 16 அப்புறம் 128 plus 1/64 அப்படியே போயிட்டே இருக்கு. This is a series. Okay, இது என்ன சார் புதுசா ஒரு சீரியஸாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, I'll let you know. இந்த பாருங்க, இது முதல் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம். சரி, இதை விடுங்க, இது முதல் டேர்ம், இது மூணாவது டேர்ம், இது அஞ்சாவது டேர்ம். ஓகே, இது ஆறாவது டேர்ம், அப்படி போயிட்டே இருக்கு. அப்ப இது வந்து என்னதுன்னா 1/2/1. இது என்னது பிளஸ், இது இருக்கட்டும், பிளஸ் 1/2/3. கரெக்டா? இது வந்து என்னது பிளஸ் 1/2/2⁵. 5னா எவ்வளவு 2 × 2 × 2 × 8 8 2 16 16 2 32. ஓகே, so this is 2⁵.
அப்போ 32 இன்ட்டு 6 ஓகே, இது 32 இன்ட்டு 2 வந்து 64 ஓகே. இது எத்தனை 1 சரி 5 இது 6வது டேர்ம், இது 7வது டேர்ம்ல 7வது டேர்ம் 1 2 3 4 5 6. அப்போ இது 64 இன்ட்டு 2 வந்து 128. ஸோ ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 டு தி பவர் 7. அப்போ அடுத்த டேர்முக்கு இது என்ன வரும் 1 டிவைடட் பை 2 டு தி பவர் 9 ப்ளஸ் டாட்டா இப்படி போகுது. சரி இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, இதுல ஒரு 1/4 இருக்கு, இதுல 1/16 1/64 இருக்கு. அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ரைட் திஸ் இஸ் 1 டிவைடட் பை 4 டு தி பவர் 0 பிளஸ் 1 டிவைடட் பை 4 ஓகே 4 பவர் 1. அப்போ அடுத்தது வந்து என்னது அப்படின்னா பிளஸ் 1 டிவைடட் பை 4 ஸ்கொயர், அடுத்தது 1 டிவைடட் பை 4 கியூப். எத்தனை 4 கியூப் வந்து 64 வந்துருமா, 4 நாங்க 16 16 நாளா 64 ஓகே ஃபைன் 64. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும் ஓகே. இந்த சீரியஸுக்கு we are going to calculate what is the root டெஸ்ட்டுக்கு என்ன நடக்கு, ரேஷியோ டெஸ்ட் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே. ஃபர்ஸ்ட் I may calculate this guy யாரு அப்படின்னா nth root of this an, இதை calculate பண்றேன். அப்போ இங்க 1/2 1th root of 1/2 கரெக்டா, that is equal to will have 1/2 தான். this is equal to 1/2. அப்புறம் இது வந்து என்னது 2th root of okay 1/4 power 0 so 1. அப்போ this is equal to 1. 1க்கு என்ன ரூட் எடுத்தாலும் எனக்கு 1 தானே ஓகே. அடுத்தது என்னது இது கியூபிக் ரூட். அப்போ this is cubic root of என்னது 1 divided by 2 cube. so this is equal to I may have 1/2 okay. cubic root இங்க cube 3 cancel ஆயிரும். so we'll have this okay 2 to the power 3/3 கிடைக்கும். so we'll have 1. so 1/2. இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா இது என்னது 4th root of will have 1/4 ஓகேயா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஸோ this is equal to 4th root அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா this what we have 1 divided by 4 to the power 1/4 4 to the power 1/4. is it okay? சரி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் வந்து என்னது 5th root of okay so we'll have 1/2 to the power 5. so what we'll have this is equal to 5th root அப்போ 1/2 we'll have. இது என்னது 6th root கரெக்ட் தானே 1 2 3 4 5 இது 6வது root 6th root of 1 divided by 4 square okay 4 square. this will be coming to here என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by 4 to the power 1/3 கரெக்டா 2/6 கிடைக்கும். so we'll have this is equal to 1/3 okay. so இந்த கேஸ்ல இது 7th root of 1 divided by 2 to the power 7. so இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 1/2 okay. and the next இதுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 8th root. so 8th root of 1 divided by 4/3. அப்போ என்ன இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா we will have this equation to be 1/4 to the power 3/8 okay. அடுத்த டேர்ம் வந்து என்னது அப்படின்னா 9th root of 1/2 to the power 9. so that is equal to 1/2 இப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி இதை கொஞ்சம் அழகா எழுதட்டுமா, இது அழகா எழுதணும்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா this is 2 to the power 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுறேன் the whole power 1/4. அப்படி என்ன கிடைக்கும் this is 2 to the power 1/2 அப்போ இந்த டேர்ம் வந்து என்னது அப்படின்னா இது வந்து 1/2 1 அப்புறம் இங்க ஒரு 1/2 அப்புறம் இது வந்து என்னது 1 divided by root 2 அடுத்து இது ஒரு 1/2 அடுத்து இது என்னதெல்லாம் 1 divided by 2 to the power 2/3 ஓகே. இங்க ஒரு 1/2 அப்புறம் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 2 to the power 2 அப்படின்னா 6/8 கிடைக்கும் 6/8. அப்போ இது ஒரு 3 இது ஒரு 4 ஓகே. அப்போ this is பவர் இருந்தது 3 இது ஒரு 1/2 இது 1 divided by 2 to the power 3/4 அப்படி கிடைக்கும் முக்கால் ஓகே. அப்புறம் ஒரு 1/2 அடுத்து என்ன கிடைக்கும் 1 divided by இது என்ன கிடைக்கும் 2/3
3 by 4. அப்போ இந்த அடுத்த டைம் என்ன கிடைக்கும் 1 divided by 4 by 5 இது கிடைக்கும் 4 by 5 கிடைக்குமான்னு செக் பண்ணலாமா அப்போ இந்த இடத்துல 10th root of we'll have 1 divided by 4 power 4 okay so this is equal to 4 power 4 அப்படின்னா என்னதுலாம் 2 to the power 2 the whole power 4 அப்போ 2 to the power 8 okay 2 to the power 8 கிடைக்கும் by 10 okay அப்போ என்னது ஒரு 4 4 2 8 4 by 5 so we are having this case so in this case we are having two sequences இது வந்து என்னது 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2 இப்படி போயிட்டே இருக்கு okay and the second term வந்து என்னதுன்னா இது என்னது அப்படின்னா 1 இது வந்து என்னது இது எப்படி வச்சுக்கலாமா so this is இந்த இடத்தை மட்டும் பாருங்க இது வந்து ஒரு 1 இது வந்து என்னது 1 divided by 2 to the power 1 by 2 okay அடுத்து இது வந்து என்னது அப்படின்னா 1 divided by 2 to the power 3 by 2 okay so அடுத்த term வந்து என்னது அப்படின்னா 1 divided by 2 to the power 3 by 4 okay 3 by 2 3 by 4 okay correct தானே சரி இதோட 2 by 3 இல்லப்பா அதான் பண்ணுறேன் this is equal to 2 by 3 2 to the power 2 by 3 okay அடுத்தது 1 divided by 2 to the power 4 by 5 இப்படியே போயிட்டே இருக்கு ஸோ எனக்கு ரெண்டு சீக்வன்ஸாக கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் சீக்வன்சஸ் ஸோ இது வந்து 1 by 2னு போயிட்டே இருக்கு ஓகே இதெல்லாம் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அது போக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இது another sequence this is equal to 1 divided by 2 to the power I may write this is n divided by n plus 1 அப்படி எழுதிக்கிட்டுமா அப்போ n க்கு பதிலா 1 போடுங்க 1 by 2 அப்புறம் 3 by 2 by 3 இப்படி கிடைச்சிட்டு இருக்கும் 1 divided by this now இதை வழக்கப்பா நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா this I may write it in this way இது எப்படி எழுதலாம் n by n plus 1 this is equal to n plus 1 minus 1 by n plus 1 எடுத்துக்கிறேன் so this is equal to 1 minus 1 divided by n plus 1 okay அப்போ 2 to the power 1 minus 1 divided by n plus 1 இப்படி எழுதிக்கிறேன் அப்போ this is equal to 2 into இது என்னது 2 to the power 1 divided by n plus 1 and we know that 1 divided by 2 to the power 1 divided by n plus 1 வந்து என்னது converges to 1 னு படிச்சிருக்கோம் therefore this fellow converges to 2 okay hence this fellow converges to 1 by 2 கரெக்டா அப்போ odd term எல்லாம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு 1 by 2 1 by 2 1 by 2 னு இருக்கு and the even terms எல்லாம் வந்து என்னன்னா it is a sequence this which converges to 1 by 2 அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா the whole sequence will converge that is nth root of okay an converges to 1 by 2 இதுவும் 1 by 2 க்கு converge ஆகுது இதுவும் 1 by 2 converge ஆகுதுங்கிறதுனால whole sequence will converges to 1 by 2 அப்போ இதுல இந்த கதையை பொறுத்த வரைக்கும் limit supremum of nth root of an which is equal to limit infimum of nth root of an இது ரெண்டுமே வந்து என்னது 1 by 2 ஓகேயா ஏன்னா சப்சீக்வென்ஷியல் லிமிட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ங்கிறது யாரு அப்படின்னா சிங்கிள்டன் 1 by 2 தான் therefore these both are same limit supremum and limit infimum are 1 by 2 கிடைச்சிருக்கு அப்போ limit infimum limit supremum equal ஆக இருந்தனா then we know that this will happen if and only if limit of nth root of an which is equal to 1 by 2 so this limit infimum limit supremum எல்லாமே ஒண்ணுதான் that is equal to 1 by 2 okay now let us calculate what is this an plus 1 அப்ப இந்த சீக்வென்ஸ் அப்படியே திருப்பி இங்க எழுதி வச்சுக்கிட்டுமா இது அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன் அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக கட் காப்பி பேஸ்ட் அப்படியே வாங்க அது வரைக்கும் ஓகே கண்ட்ரோல் சி இப்போ கண்ட்ரோல் வி இவனை வரேன் இப்போ அடுத்தது கால்குலேட் பண்ண போறேன் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா இவன் தான் எனக்கு யாரு a1 a2ங்கிறது எழுதி வச்சுக்கணும் ஓகே ஸோ இவன் தான் a1 இவன் a1 a2 a3 a4 a5 a6
A7, A8 இப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகே, சரி. now let us calculate this guy. யாரு அப்படின்னா an plus 1 divided by an. இதை கால்குலேட் பண்ண போறேன். அப்போ இது வந்து என்னது 1 divided by 4 power 0. இது வந்து 1 1 divided by 1 by 2. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இந்த கதையை பொறுத்தவரைக்கும் என்ன வரும் அப்படின்னா 1 divided by 4 to the power 0 divided by 1 divided by 2. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இது வந்து என்னது இந்த இடத்துல 8 இருக்குல்ல, அப்போ நான் அதை அப்படியே இப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இந்த கேஸில் 1 by 8 divided by 1. ஓகே, இது யாரு 1. அப்புறம் அடுத்த டைம் வந்து என்னது A4 divided by A3. அப்போ 1 by 4 divided by 1 by 8. 1 by 8. கமா அடுத்தது இது வந்து என்னது 1 by 32 divided by 1 by 4. 1 by 4. சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் அடுத்த ஸ்டெப்பில் படிக்கலாம். அப்புறம் 1 by 16 divided by 1 by 32. கமா அடுத்தது 1 by 128 divided by 1 by 60. கமா அடுத்தது 1 by 64 divided by 1 by 128. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து என்னது அப்படின்னா 2 மேலே போயிருமா, இது வந்து 1. அப்போ we'll have first condition, first term வந்து 2. first term வந்து என்னது 2. ரெண்டாவது term வந்து என்னது 1 by 8. 1 by 8. ஓகே, அடுத்த term வந்து என்னது கிடைக்கும், இங்கே ஒரு 1 by 4 divided by 1 by 8. அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 by 4. ஓகே, 8 by 4. ஸோ we'll have 2. ஸோ this is இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். இது என்னது 1 by 32 1 by 32 into 4 by 1. So that is equal to 1 8 1 by 8. So we'll have this is equal to 1 by 8. அடுத்தது இந்த இடத்துல 32. அப்போ 32 divided by 16. So 32 divided by 16. So that is equal to 2. So இந்த இடத்துல 2. அடுத்த டேம் வந்து என்னது இதே கதை தான். அப்போ 1 by 8 2 1 by 8 2 இப்படி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இ which is equal to யாரெல்லாம் 2 1 by 8 தான். ஓகே, the subsequential limit of the set of all subsequential limits of யாரு this an plus 1 divided by an, இவனுடைய subsequential limits which is equal to 0 1 1. அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா I may have limit supremum of என்னது an plus 1 divided by an which is equal to supremum of e which is equal to யாரு, இது ரெண்டுல பெருசு யாரு 2. அப்போ லிமிட் சுப்ரீமம் வந்து 2. அதே மாதிரி லிமிட் infimum of an plus 1 divided by an which is equal to infimum of capital E which is equal to யாரு 1 divided by 8. So this is 1 by 8. ஓகே, அப்ப இந்த கேஸ்லயும் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த லிமிட் இன்ஃபிமத்துக்கும் லிமிட் சுப்ரீமத்துக்கும் இடையில தான் ஈவன் இருக்கான். யாரு, இந்த ஃபெல்லோ இருக்கான், ஈவன் இருக்கான். கரெக்டா? that is we are having that is limit infimum of an plus 1 divided by an, okay, which is less than or equal to less than this is limit supremum limit infimum எதனால ஒண்ணுதான். சரி, நான் விடுங்க. limit infimum of nth root of an which is equal to limit supremum of nth root of an which is less than என்னது limit supremum of what is this an plus 1 by an. கரெக்டா? இதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ that is இதோட அப்படி வச்சுக்கிறேன். இது யாரு, லிமிட் இன்ஃபிமம் அந்த கேஸை பொறுத்தவரைக்கும் யாரு 1 by 8. அப்போ இந்த இடத்துல we are having this is 1 by 8 which is less than இது ரெண்டுமே வந்து என்னது 1 by 2. இது ரெண்டும் 1 by 2. So we will have this is equal to 1 by 2 which is less than இதனுடைய வேல்யூ வந்து என்னது 2. அப்போ என் கதைப்படி
limit supremum of இது வந்து 1 விட பெருசாக இருக்கு. This is equal to this. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா that is limit supremum of an plus 1 divided by an which is greater than 1. இது யாரு 2, இது யாரு 2. இது லிமிட் சுப்ரீமம் வந்து 1 விட பெருசாக இருக்கு. பெருசாக இருந்ததுன்னா இது டைவர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இதனுடைய சொல்ல வர விஷயம். இது லிமிட் சுப்ரீமம் வந்து 1 விட பெருசாக இருந்ததுன்னா இது டைவர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வை லிமிட் சுப்ரீமம் வந்து என்னது இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 which is less than 1. therefore the series converges. Okay, so that is the root test, sorry, ratio test is not applicable here, but with respect to root test என்ன கிடைக்கி அப்படினா root testல பார்க்கும்போது we are having this is limit supremum of nth root of an which is equal to 1/2 which is less than 1. Okay, therefore this implies that summation an converge. Okay, so this is the thing. அப்ப என்ன சொல்ல வர அப்படினா the root test is better than, okay, that is conclusion, that is root test is better than another ratio test. Okay, but computation purpose ratio test is ratio test is easier than a root test. Okay, for computation purpose க்கு எனக்கு ரேஷியோ டெஸ்ட் போதும். ஓகே, ஆனா ரேஷியோ டெஸ்ட் ஃபெயில் ஆனாலும் ரூட் டெஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரூட் டெஸ்ட் இஸ் மோர் அக்யூரேட் தென் த ரேஷியோ டெஸ்ட் வந்து நமக்கு ஃபெயில் ஆகலாம், அதை நம்ம அப்ளை பண்ண முடியாமல் போகலாம். ஆனா ரூட் டெஸ்ட் இட் வில் கிவ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, so this is theorem 3.37. so theorem 3.37. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா let cn be a sequence of positive terms. ஓகே, ஏன் அப்படின்னா நான் nth ரூட்லாம் எடுக்க போறோம்ல, அப்ப நெகட்டிவ் நம்பருக்கு ரூட்லாம் எடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டேன். then we may have this equation, we have this condition. என்னன்னா அப்படின்னா that is then the limit infimum of n tending to infinity, that is n tending to infinity, that is an plus 1 divided by an which is less than or equal to limit infimum of n tending to infinity யாரு அப்படின்னா nth root of an. Okay, so this is limit infimum of ratio test, இது limit infimum of root test. Okay, and of course இது நமக்கு தெரியும், this is always be smaller than limit supremum of nth root of an. Okay, so that is n tending to infinity. So இது என்னைக்குமே இது true. Okay, this is always be true, and this fellow is going to be less than or equal to a limit supremum of this. I may write this is an plus 1 divided by an, okay, as n tending to infinity. So the irregular relation. Okay, so this is obvious, this is always true. Okay, so this is always. Okay, அப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா we are going to prove this inequality. இதை ப்ரூஃப் பண்ண போறேன், அதுக்கப்புறம் இதை ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் சிமிலர்லி we can prove. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா let us prove this inequality. ஸோ இது ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரூஃப் let us show that this guy.
Okay, so let us show யாரு ஈவனை ப்ரூஃப் பண்ண போறேன். Okay, so that is limit supremum of nth root of an which is going to be less than or equal to limit supremum of an plus 1 divided by an அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். So this is ending. Okay, so நான் என்ன பண்றேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்காம பாருங்க, ஈவனுக்கு பேரு ஐ மே கிவ் இட் ஆல்பா. இது பேரு ஆல்பா. ஓகே, ஸோ என்ன பண்றேன், புட் ஆல்பா which is equal to limit supremum of a n plus 1 divided by an. Okay, as n tending to infinity we are having this. Okay, so நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, to prove என்னது அப்படின்னா, that is limit supremum of nth root of an which is less than or equal to alpha. அதான் ப்ரூஃப் பண்ண போறேன். சரி, if alpha equal to infinity ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், then this hold automatically. Okay, இதுதான் நான் ஸ்டார்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். then star holds. Okay, obviously. Okay, ஏன் அப்படின்னா anything will be always less than or equal to infinity தான். அப்போ இப்போ alpha equal to infinity ஆக இருந்ததுன்னா then nothing to prove, problem முடிஞ்சிச்சு. Okay, obviously the theorem ends. Okay, சரி, if இப்போ என்ன பண்ண போறேன், assume alpha is a real number. Okay, it is a real number. Okay, அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஒரு ரியல் நம்பராக இருந்தது அப்படின்னா I am going to choose let us take choose beta such that ஆல்பாவோட யாரு பெருசு, என்னுடைய பீட்டா பெருசு. ஓகே, ஆல்பாவோட என்னுடைய பீட்டா பெருசா எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது லிமிட் சுப்ரீமோ, இது அதை விட பெருசாக இருக்கு. அப்ப அந்த தியரத்தை இன்வோக் பண்ணிட வேண்டியதான். ஓகே, then by theorem இது என்ன தியரம் அப்படின்னா, இந்த தியரம் வந்து 3.17 I think so. 3.17 the b, there is a stage. Okay, there is a stage capital N belongs to natural number n such that what may have, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this fellow யாரோட லிமிட் சுப்ரீமோ an ஆல்பாங்கிறது தானே. then I may write this is an plus 1 divided by an which is less than என்னது, என்னுடைய பீட்டா. ஓகே, for all n greater than or equal to the natural number n. ஓகே, இந்த n விட ஸ்மால் அண்ட் பெருசா இருக்கும் பொழுது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, இந்த தியரம்லாம் நிறைய திருப்பு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் யூஸ்டு தட் தியரம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, that is I may write this an plus 1 which is less than beta times an for all n greater than or equal to the natural number n. ans are all positive, அதனால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இன்இக்வாலிட்டி மாறாது. அதனால we are having this. அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி இதுக்கெல்லாம் எழுத போறேன். ஓகே, ஸோ n-க்கு பதிலாக கேபிட்டல் N போட போறேன், n-க்கு பதிலாக கேபிட்டல் N plus 1 போட போறேன். ஓகே, n-க்கு பதிலாக கேபிட்டல் N plus 2 போட போறேன். ஓகே, அப்படியே வந்து n-க்கு பதிலாக I may have கேபிட்டல் N plus P அப்படின்னு போட போறேன். அப்போ இதுல என்ன எழுதலாமா? அப்போ முதல்ல a capital N, so we'll have that is this is a capital N plus 1 which is less than beta times capital AN. இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ n-க்கு பதிலாக n plus 1 போடுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், a capital N plus 2 which is less than beta times an plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இது இதோட கம்மி, this is less than beta square into an கிடைக்கும். கரெக்டா?
இந்த இடத்துல n க்கு பதிலா நான் என்ன பண்றேன் n plus 1 போடுறேன். அப்போ n plus 1 plus 1 அது வந்து n plus 2 ஆயிரும். ஸோ பீட்டா டைம்ஸ் an plus 1. இந்த an plus 1 வந்து எதோட கம்மி பீட்டா இன்ட்டு a capital Nங்கிறதுனால இது இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் வில் ஹவ் திஸ் இஸ் a capital N plus 3 which is less than beta times a n plus 2 அப்படின்னு கிடைக்கும். And this is less than எது beta square, இங்க ஒரு beta இருக்கா, அப்போ I write this is beta cube an அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ proceeding in this manner இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போட போறேன். அப்போ a இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா கேபிட்டல் N plus p, ஓகே, கேபிட்டல் N plus p which is less than எனக்கு என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதனுடைய பவர் 1, இங்க 2 அப்படின்னு இருந்ததுன்னா பீட்டாவோட பவர் 2, 3 அப்படின்னு இருந்ததுன்னா பீட்டாவோட பவர் 3. அப்போ this we will have this is beta to the power p into a capital N அப்படின்னு கிடைக்கும். ஓகே, for every for this for n equal to என்ன எழுதிக்கிறேன் capital N plus p அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ now for any n greater than or equal to capital N ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், then this n is of the form n plus p ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இதை கொண்டு வந்து அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ண போறேன். So this would implies that a suffix small n plus p க்கு பதிலாக small n போடுறேன், which is less than beta to the power p தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ p வந்து என்னது அப்படின்னா இந்த லைன்ல இருந்து I may write it in this way. Okay, so this would imply that p which is equal to small n minus capital N. Okay, அப்போ beta power small n minus capital N into a capital N அப்படின்னு நினைக்கும். ஓகே, ஸோ எந்த n எடுத்தாலும் கேபிட்டல் n விட ஸ்மால் n பெருசாக எடுத்தீங்கன்னா அந்த ஸ்மால் n எப்படி எழுதலாம் கேபிட்டல் N plus p அப்படின்னு எழுத முடியும். ஓகே, அப்போ இதுல இருந்து நான் என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ that's all, nothing else. That is I may write this an which is strictly less than இது என்ன எழுதிக்கிறேன் beta to the power n into a capital N divided by beta to the power capital N ன்னு எழுதிக்கிட்டுமா. This is a thing. Okay, for every n greater than or equal to the natural number n. Okay, அப்போ இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் nth root எடுக்கிறேன். So this would imply that an the whole power nth root, okay, 1 by n which is less than beta into this constant. Okay, this constant இது வந்து என்னது அப்படின்னா இது ஏதோ ஒரு constant. I may write this is k. Okay, the whole power 1 by n எடுக்கிறேன், where k which is equal to a suffix n divided by beta to the power n. And note that இது positive, இதுவும் positive, so we will have this is always be positive number. Okay, therefore this fellow will converge to 1. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா this would imply that limit supremum of a to the power 1 by n, an power 1 by n which is less than or equal to limit supremum of beta into k to the power 1 by n அப்படின்னு கிடைக்கும். Okay, as n tending to infinity, இங்கேயும் n tending to infinity. We are having this case. Okay, அப்போ இதுல இருந்து என்ன நடக்கு அப்படின்னா we know that betaங்கிறது constant. So நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா this is equal to beta into limit supremum of k to the power 1 by n. Okay, and we know that k to the power 1 by n converges to 1. Okay, அப்போ limit supremum of k to the power 1 by n which is equal to limit infimum of k to the power 1 by n which is equal to 1. அப்போ this fellow will become இது என்னது 1 ஆயிரும். Okay, so that is equal to beta. அப்போ hence என்ன நடக்குது அப்படின்னா that is limit supremum of a n power 1 by n. அது எப்படி எழுதிக்கணுமா nth root of a n, ரெண்டும் ஒன்று தான், ஒரே நோட்டேஷன் தான். this is less than or equal to beta. அப்படின்னு கிடைச்சிருக்கு. நீங்க பீட்டா எப்படி சூஸ் பண்ணிருக்கீங்க, choose beta which is greater than this அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார் பீட்டா வந்து எனக்கு வேணாம் சார், பீட்டாக்கு பதிலாக I will write this is alpha which is less than
alpha plus 1 by m அப்படின்னு வச்சுக்கிட்டுமா இல்லைன்னா எதுக்கு 1 by m we'll take it an epsilon ஏதோ ஒரு epsilon positive okay for some epsilon is positive அப்ப இந்த கதையில இந்த கடைசி டேர்ம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா then limit supremum of nth root of an which is less than or equal to என்ன கிடைக்கும் alpha plus epsilon கிடைக்கும் கரெக்டா alpha plus epsilon since epsilon is arbitrary we have this is limit supremum of nth root of an which is less than or equal to alpha அப்படி கிடைக்கும் since epsilon வந்து என்னது ஆர்பிட்ரரியாக இருக்கிறதுனால எவ்வளவு சிறுசா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே அப்போ அதைத்தான் இங்கேயும் சொல்றேன் ஓகே since beta greater than alpha is arbitrary okay we have this limit supremum of nth root of an which is always less than or equal to alpha இந்த இடத்துல ரொம்ப குருஷியலான பிளேஸ் ஓகே யூ ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப் திஸ் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணுங்க எந்த பீட்டாக்குனாலும் ஆல்பாவோட பெருசாக இருக்கக்கூடிய எந்த பீட்டாக்குனாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஓகே அப்ப கண்டிப்பாக திஸ் ஃபெல்லோ கண்டிப்பாக யாரோட கம்மியா இருப்பான் ஆல்பாவோட கம்மியாகத்தான் இருக்க முடியும் ஓகே சரி இதை நீங்க கான்ட்ரடிக்ஷன் சொல்லணும்னா சம்திங் ஓகே தட் டசன்ட் மேட்டர் பீட்டா வந்து சி ஒன்றும் இல்லை பீட்டாக்கு பதிலாக நீங்க you can take 1 by m னு எடுத்துக்கோங்க ஓகே பீட்டாக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறீங்க 1 by m இப்போ இது கான்ஸ்டன்ட் இப்போ இது வந்து என்னது கான்ஸ்டன்ட் ஓகே இது வந்து கான்ஸ்டன்ட் ஏன் நீங்க n எடுத்து லிமிட் சுப்ரீம்லாம் எடுத்தாச்சு அப்ப இது வந்து ஒரு நம்பர் அவ்வளவுதான் that is less than or equal to alpha plus 1 by m this is true for every m அப்போ allow m tending to infinity னு போடிங்கன்னா இந்த கிடைச்சிருமா so as m tending to infinity போடும்போது இந்த கிடைச்சிரும் so that is a thing so try to இந்த இடத்தை நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இது ரொம்ப குருஷியலான பிளேஸ் ஓகே so therefore limit supremum of nth root of an which is less than or equal to alpha that is limit supremum of nth root of an which is less than or equal to limit supremum of alphaங்கிறது யாரு an plus 1 divided by an okay so hence we have proved this inequality in inequality in the inequality proof பண்ணியாச்சு so okay so இத நான் ப்ரூஃப் பண்ணியாச்சு you try this with yourself okay if you are not getting you please comment me I will solve the problem okay thank you